கடந்த காலங்களில் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் செய்து வருகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் இப்பொழுது அம்பலமாகி வந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்காவின் மிக மிக முக்கியமான ஆலோசகர் என்று சொல்லப்படுகின்ற அகிலவிராஜ் காரியவசம் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட அரச பணங்கள் இவற்றின் பின்னால் வீண்பிரியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவாக ஆராய்ந்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது விரிவான விடயத்துக்கு வரலாம். இன்று 5ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. இலங்கையிலே பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அரசாங்கத்தில் இருந்த பலர் பல்வேறுபட்ட ஊழல்களிலே சிக்கியிருக்கிறார்கள் என்பது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறதோ இல்லையோ, ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களம் இவர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் அரசாங்கத்தில் இருந்த ஒவ்வொருவர் மீதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பெரியவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், அவர் சிறிய பதவி வகித்தார், பெரிய பதவி வகித்தார் என்பது அல்லாமல் அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே ஊழல்வாதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊழல்வாதிகளின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்காவே ஒரு அரச பணத்தை வீண்பிரியம் செய்தார் என்ற வழக்கிலே அவரும் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் அவருக்கு கீழே இருந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி அமைச்சு, பொது நிர்வாகம் இரண்டிலுமே இருவர் தேவை என்பது போன்று இவர் ரணில் விக்ரமசிங்காவினுடைய செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது ஜனாதிபதியின் செயலாளருக்கு இவர் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். இருவர் இந்த பதவிக்கு தேவையாக இருக்கிறார்கள், தனக்கு தெரிந்தவர் இருக்கிறார்கள், அவர்களை நான் இந்த பதவியிலே அமர்த்தி கொள்ளப் போகிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு இவரோடு வேலை செய்ய முடியாது என தெரிவித்து அவர்கள் இருவரும் அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு தனக்கு தெரிந்த இருவரை அந்த பதவியிலே கொண்டு வந்து இவர் அமர்த்தி இருக்கிறார். ஆனால் இங்கேதான் விடயம் அம்பலமாகி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு செல்கிறீர்கள். அலுவலகத்திலே ஒரு கையேடு இருக்கும். அந்த கையேட்டிலே வேலைக்கு வந்ததற்குரிய நேரமும் வேலை விட்டு நீங்கள் வெளியேறுகின்ற போதும் சைன் பண்ணி விட்டு செல்ல வேண்டும். அல்லது நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே அதற்குரிய வரவை பதிவு செய்ய வேண்டும், விடுகையையும் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் வேலை செய்தார்கள் என்பதற்கான எந்த விதமான சான்று பொருட்களும் இல்லை. இவர்கள் வேலைக்கு வந்தார்களா வரவில்லையா என்பதும் தெரியாது. ஆனால் இவற்றின் பின்னணியில் இவர்களுக்குரிய ஊதிய பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் தான் அரச பணம் வீணாக்கப்பட்டிருக்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலே இருக்கின்ற எந்த விதமான ஒரு பதிவேட்டிலும் இவர்கள் தொடர்பான பதிவு இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் ஏன், எதற்காக என்று பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. அரச நிதியிலிருந்து இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் வேலைக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட அந்த காலம் தொடக்கம் இவர்களுக்கான சம்பளம் போய்கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு சிலர் சில அலுவலகங்களில் செல்வார்கள். என்னென்று சொன்னால், காலையில் வந்து கையொப்பம் விட்டு சென்று விடுவார்கள். தங்கள் பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு தங்கள் அலுவல்கள் முடிந்த பிற்பாடு மீண்டும் வந்து கையொப்பத்தை இட்டு செல்வார்கள். அப்படியான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறதா என்றால் அது கூட இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கப் போகிறது. இவை தொடர்பாக எந்த விதமான ஒரு விடயங்களும் வெளிவராது. எனவே தங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் நடந்து கொள்ளலாம் என்பதை கருத்திலே கொண்டுதான் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதைவிட இன்னொரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட இரு நபர்களும் வெளிநாடு ஒன்றுக்கு பயணமாகி இருக்கிறார்கள். 2 மாதங்கள் வெளிநாடுகளிலே இவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். இவர்கள் வெளிநாடுகளுக்கு போன பிற்பாடு 2 மாதங்களாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இவர்களுக்குரிய ஊதிய பணம் வழங்கப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த இன்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த இரு நபர்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எனவே வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த நபர்கள் திரும்பி இங்கே வருவரைக்கும் அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வருவார்களா இல்லையா என்பது காலம் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஒருவர் மிஸ்டர் 10% என்று சொல்லப்படுகின்ற நபர் வெளிநாடு ஒன்றில் இருக்கிறார். அந்த 10% நபரை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அவர் பல்வேறுபட்ட ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து தாயகத்துக்கு வர்த்தகம் செய்ய வருகின்ற நபர்களிடம் 10% டீல் பேசியே அவர் அந்த விடயத்தை செய்து கொடுப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலையிலே
இவர்கள் வெளிநாட்டிலிருந்து எப்போது திரும்பி வருவது அல்லது இவர்கள் வருவார்களா தெரியாது. அப்படி வருவரைக்கும் இவருக்கான பிணை வழங்கப்பட வேண்டும் என்பதாக சட்டத்தரணிகள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு விடயம் இப்பொழுது மறைந்திருக்கிறது என்னவென்று சொன்னால், இவருக்கு ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கிறதா. இந்த பெட்ரோல் செட்டிலே வேலை பார்த்தவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த ஜனாதிபதி செயலகத்திலே வேலைக்கு அமர்த்தினாரே அந்த நபர்கள் இவரது ஜனாதிபதி செயலகத்தில் வேலை செய்யாமல் இங்கே சம்பளத்தை எடுத்துக்கொண்டு இவரது கேஸ் ஸ்டேஷனிலே இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது பாருங்கள். அரசு சம்பளம், தனிப்பட்ட வகையிலே இவரால் இயக்கப்படுகின்ற ஒரு பெட்ரோல் செட்டிலே அவர்களுக்கு வேலை. அதிலே ஒருவர் அந்த பெட்ரோல் செட்டினுடைய மேனேஜராக இருக்கிறார். அவரும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எங்கிருந்து தங்களுக்கு சம்பளம் பெறுகிறது, எவ்வாறு இந்த பெட்ரோல் செட் இயற்றப்படுகிறது, அப்படி பார்க்கின்ற வேளையில் அரச பணியகத்திலே வேலை, ஆனால் இந்த அரசாங்கத்திலே வேலை பார்க்கின்ற இவர் போன்றவர்களுக்கு பணிவிடை. இதுதான் கடந்த அரசாங்கத்திலே இடம்பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் செட்டில் மேனேஜராக இருந்த நபர் இருக்கிறார். அந்த மேனேஜராக இருக்கிற நபரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணையிலே அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், எவ்வாறு தனக்கு சம்பளம் வந்தது, யார் இந்த சம்பளத்தை வழங்கினார்கள் என்ற விவரங்கள் யாவும் இவரால் சொல்லப்பட்டு விட்டன. அப்படி இருக்கின்ற நிலைமையிலே 3 நாட்கள் கழித்து அவர் ஒரு சத்திய கடதாசியோடு வந்திருக்கிறார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு. என்னவென்று சொன்னால், அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு சில விடயத்தை சொல்ல மறந்து விட்டேன், அவ்வாறான விடயத்தை அதோடு அட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன், அல்லது அதில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று. என்ன திருத்தம் என்று பார்த்த வேளையில், இந்த குறித்த பெட்ரோல் செட்டின் மேல் தளத்திலே இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபரது அலுவலகம் இருந்திருக்கிறது. எனவே அவர் அங்கேதான் இருந்திருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதிலிருந்து ஒரு விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர் யாராலும் மிரட்டப்பட்டு இந்த வழங்கப்பட்ட சாட்சியத்தை மாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. முன்னர் வழங்கப்பட்ட வாக்குமூலமாக இருக்கிறது. திடீரென்று இந்த வாக்குமூலத்தில் நாங்கள் இவற்றையும் அட் பண்ண முடியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சத்திய கடதாசியோடு வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் எப்படி இருந்தது சொன்னால், இவ்வாறான சாட்சியங்களை மாற்றி சொல்கிறார் என்றால் இவரின் பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள், யாரோ இவற்றை மாற்றி இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் இவற்றை மாற்றி சொல்லும்படி இவரை பணித்திருக்கிறார்கள். எனவே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது போன்று நீதிமன்றத்திலே இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசங்கேஸ் போதர்கம இந்த வழக்கினுடைய விசாரணையின் முடிவில் சொல்கின்ற வேளையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு பிணை வழங்க முடியாது. ஏனென்று சொன்னால் சாட்சிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், சாட்சிகள் தெரிவுபடுத்தப்படுகிறார்கள், சாட்சிகளுக்கு நீங்கள் இடையூறை ஏற்படுத்துவீர்கள் என்ற காரணங்களை வைத்து நாங்கள் உங்களுக்கு பிணை வழங்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த வழக்கை மிக விரைவாக முடிக்க வேண்டும், ஏனென்றால் காலம் இழுத்தடித்து கொண்டு செல்லக்கூடாது. எனவே மிக விரைவிலே இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு சேவையில் இருந்த ஒரு நபர் எவ்வாறு நீதிமன்றத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை மீறி இருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலையிலே கைது செய்யப்பட்டு சாட்சி கூண்டிலே நிற்கின்ற ஒருவர் தனது சட்டத்தரணிகளோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். நீதிமன்றத்திலே வேறு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த நிலைமை நீதிபதியின் கவனத்துக்கு வந்த வேளையில் நீதிபதி இவரை எச்சரித்திருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையிலே நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே நீங்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக போகிறீர்கள் என்பது போன்று ஒரு எச்சரிக்கை அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கா முன்னர் இவ்வாறு தான் நீதிமன்ற அவமதிப்பு ஒன்றை செய்தார் என்பதை நாங்கள் மறந்திருக்க மாட்டோம். அவர் சாட்சி கூண்டிலே கதிரை போட்டு அமர்ந்திருந்தார் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். சாட்சி கூண்டிலே கதிரை போட்டு அமர்வதற்கு ஒரு சிலருக்கு அனுமதி வழங்கப்படும். அது யார் என்று சொன்னால், மருத்துவ தேவையுடையவர்கள் மருத்துவ சான்றிதழோடு வந்தால் நீதிபதி ஏற்றுக்கொள்வார். அவர் சாட்சி கூண்டிலே இருக்கலாம் அல்லது கதிரை போட்டு அமர்ந்து கொள்ளலாம் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதற்கென்று சொல்லி விசேட தேவை உடையவர்களுக்கு அது வழங்கப்படலாம். ஆனால் அவரது ஆலோசகராக இருந்த இந்த நபர் இந்த சட்டத்தரணிகளோடு இவ்வாறு இடையிடை கதைத்தது நீதிபதியை உச்ச கோபத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. எனவேதான் நீதிபதி இவரை எச்சரித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதே வேளையில் இவரது வழக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இவருக்கான பிணை மறக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி வரைக்கும் இவர் காரியவசம் இனி சிறையிலே தான் இருக்க வேண்டும்.
இவரது வழக்கு இனி எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வேளையில் தான் சட்டமா அதிபர் திணைக்களம் மிக விரைவாக இதனை முடிக்க வேண்டும் என்று நீதிபதியால் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவிலே இந்த வழக்கம் முடிவுறுத்தப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் மற்றொரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. ஜோசித ராஜபக்ச வெளிநாடு போவதற்காக ஒரு அனுமதி கோட்டு நீதிமன்றத்திலே ஒரு மனு ஒன்றினை சமர்ப்பித்திருந்தார். ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவர் வெளிநாடு செல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு வர்த்தகம் தொடர்பான ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் ஜோசித ராஜபக்ச செல்ல இருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் என்ன வர்த்தகம் செய்கிறார், எதற்காக போகிறார் என்பது பல்வேறுபட்ட கேள்விகளாக இருந்தால் இவர் என்ன வர்த்தகம் செய்கிறார் என்பது இன்று இணையதளத்திலே ஒரு கேள்வியாக பலர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் ஜோசித ராஜபக்சவை நாங்கள் ஒரு வர்த்தகராக பார்க்கவில்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு வர்த்தக மாநாட்டுக்கு இவர் எதற்காக செல்ல இருக்கிறார் என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கிறது. எனவே இப்பொழுது வழக்கு விசாரணைகள் எல்லாம் கிட்டத்தட்ட நெருக்கமடைந்து வந்திருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாடு ஒன்றிலே சென்று அரசியல் தஞ்சத்தை கோரலாம் அல்லது வெளிநாடு ஒன்றிலே நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே ஜோசித ராஜபக்ச இவ்வாறு நடந்திருக்கிறார் என்றும், ஆனால் நீதிமன்றம் அவருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் போக முடியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. இலங்கையிலே உடன் அமுலாகும் வரையில் 24 இணையதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி பத்திரங்கள் எதுவும் பெறாமல் இலங்கையிலே பல்வேறுபட்ட சூதாட்ட இணையதளங்களை நடத்தி வந்த இந்த இணையதளங்களை உடன் அமுலாகும் வரையில் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற குறிப்பிட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் 2015ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட விதிமுறைக்கு அமைவாகவே இவை தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூதாட்ட விளையாட்டுகளை ஒழுங்குமுறை அதிகார சபையின் சட்டம் 15, 16 மற்றும் 18ஆம் பிரிவின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பால் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு இவர்கள் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறித்த இணையதளங்களை இலங்கைக்குள் இருந்து அணுகுவதை தடுப்பதற்காக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மற்றும் ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே மின்சாரம் தடைப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அராலி வடக்கு பகுதியிலே இந்த மின்சாரம் தடைப்பட்டிருந்த வேளையில் வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் அங்கிருந்த நகைகள் பலவற்றை கொள்ளையடித்த சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வீட்டிலே மின்சாரம் தடைப்பட்டிருந்த அந்த வேலையை பயன்படுத்தி கொண்டு திருடர்கள் மிக இலகுவாக வீட்டுக்குள் உள்நுழைந்து அங்கிருந்தவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்த பெருந்தொகையான பணத்தினை நகைகளையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கும்பலானது முகங்களை மூடி மறைத்து உருத்தெரியாத வகையிலே வந்து இந்த திட்டத்தை செயற்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே வீட்டு உரிமையாளர்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. இனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. மின்சாரம் தடைப்பட்டிருந்த அந்த வேளையில் அங்கே சிசிடிவி கேமராக்களும் வேலை செய்திருக்காது என்று நினைக்கின்றேன். சில வேளைகளில் பேட்டரியில் இயங்குகின்ற ஒரு சில சிசிடிவி கேமராக்களிலே இந்த திருடர்கள் பிடிபட்டிருந்தாலும் கூட அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு மிக மிக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் திருடர்கள் முகமூடி அணிந்திருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முகமூடி கொள்ளையர்கள் இவ்வாறு வீடுகளில் இறங்கி பெருந்தொகையான பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் இப்பொழுது உறுதியாக தெரிகிறது. உங்கள் வீடுகளுக்கு தெரியாத அல்லது இரவு நேரங்களில் மின்சாரம் தடைப்படுகிறது என்றால் உடனடியாக உங்கள் வீட்டு வாயில்களை பூட்டி விடுங்கள், அல்லது யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காதீர்கள் என்பது போன்று இப்பொழுது எச்சரிக்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளமெங்கும் உலாவி வருகின்றன. தற்பொழுது சமூக வலைத்தளமெங்கும் உலாவி வருகின்ற ஒரு காணொலி ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பஸ்ஸுக்குள் ஒரு டிரைவர் பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்ப்புறமாக அமர்ந்திருக்கின்ற ஒரு பெண் சினிமா பாடலை பாடி அதற்கு இருவரும் நடித்த காணொலி ஒன்று இணையதளம் எங்கும் பரவி வருகிறது. எனவே இவை தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு வாகனம் ஓடுகின்ற வேளையிலே அந்த சாரதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவரது கவனத்தை சிதறடிக்கின்ற வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே குறித்த அந்த பஸ் சாரதி கைது செய்யப்பட்டு அவரது சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எந்த இடத்தில் இவை இடம்பெற்றது என்பது குறிப்பாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும்
இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது தனிப்பட்ட அவர்களது வாகனமாக இருந்தாலும் கூட இவ்வாறு ஒரு காணொளியை எடுத்து பொதுவெளியில் விடுவது உண்மையிலேயே முறையற்ற செயற்பாடு என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து பலர் இவ்வாறு செய்வதற்கு தாங்களும் முற்படுவார்கள் என்பது போன்றும், எனவே இவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவரது சாரதி அனுமதி பத்திரம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், இவர் தனியார் போக்குவரத்து வாகனத்தை செலுத்துபவராக இருந்தால் அவரது போக்குவரத்து பத்திரம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், இது ஏனையவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. வாகன விபத்துக்கள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படியான வேளையில் இந்த செயற்பாடு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதான். காணொலியை பகிர்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபலமான ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், காலாவதியான மருந்துகளை வைத்திருந்தமை மற்றும் இரத்த பரிசோதனைக்கு அதிக அளவான பணம் அறவிட்டமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலைக்கும் மருத்துவ நிலையத்துக்கும் 4 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருப்பதோடு இதனை பத்திரிகையில், அதாவது இந்த நீதிமன்ற உத்தரவை அவர்கள் பத்திரிகையிலே வெளியிட வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபலமாக இருந்து வருகின்ற இந்த மருத்துவமனை பல்வேறுபட்ட அதிகப்படியான கட்டணங்களை அறவிடுகிறார்கள் என்று முன்னரும் பல்வேறுபட்ட தளங்களிலே தெரிவிக்கப்பட்டிருந்தன. அங்கு பரிசோதனைக்கு செல்கின்ற மக்களிடம் இவர்கள் அதிகப்படியான பணங்களை அளவிடுகிறார்கள் என்றும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இருக்கின்ற ஒரு சில வைத்தியர்கள் தனியார் வைத்தியர்களாக அந்த இடத்தில் நோயாளர்களை பார்க்கிறார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் பல முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் மக்களை கொல்வதற்காகவா இவ்வாறு காலாவதியான மருந்துகளை இவர்கள் விற்பனை செய்தார்கள் என்பது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற ஒரு அதிரடி முடிவாக இது அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தங்கள் மருத்துவமனையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்பதை அவர்களாகவே ஒத்துக்கொண்டு பத்திரிகை ஒன்றிலே செய்தி வழங்க வேண்டும். இது நான் தான் திருடினேன் என்று திருடன் பொதுவெளியில் நின்று சொல்வதை போன்று இவர்கள் பத்திரிகையிலே தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இவ்வாறான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறது. எனவே இவை நல்லதொரு விடயம் இடம்பெறுகின்ற வழியில் அவற்றை பாராட்ட வேண்டும். நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற இந்த செயற்பாடு பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது. நல்லதுறவுகளை இவைதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கிறன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.